Hi friends, welcome to HEMA'S kitchen. இன்னைக்கு பாசுந்தி பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். ஈஸியா பண்ணலாம். பார்க்கலாமா எப்படி செய்யறதுன்னு? ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு pan வச்சிட்டு ஒரு லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். க்ரீமியா வாங்கிக்கோங்க. கலரிட்டே இருக்கணும். கை விடாம நல்லா கலரிட்டே இருக்கலாம். ஃபுல் ஃபாஸ்ட்ல இருக்கு ஸ்டவ். பால் சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல முந்திரி பருப்பு, பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் போட்டுடலாம். பால் நல்லா கிளறிட்டே இருக்கணும். பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு. ஏடு வந்துகிட்டே இருக்கும். இது அப்படியே ஓரமாக அப்படியே நகர்த்திக்கிட்டே அப்படி ஓரத்தில் அப்படியே இது பண்ணிவிடுங்க. நான் நட்ஸ்லாம் கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதிகமாக போடணுன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, ஏன்னா பாலில் ஸ்வீட் இருக்கும். குங்குமப்பூ சேர்த்துடலாம். பாசுந்திக்கு கண்டிப்பாக குங்குமப்பூ சேர்க்கணும். அதுதான் வந்து பாசுந்திக்கு அழகே. அதை மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இந்த ஓரத்தில் இருக்கிறதுலாம் அப்படியே எடுத்து விட்டுடலாம். இல்லை அப்படியே எடுத்து விட்டேன்னா அப்படியே அந்த ஏடோட அந்த பாலோட அந்த ஏடு அப்படியே சேர்ந்துடும். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரட்டும். பாசுந்தி ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூல் டவுன் ஆகிடுச்சுன்னா இன்னும் திக்காகிடும். இப்போது நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாசுந்தி ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், திக்காயிடுச்சு. இன்னும் கூலாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.